2001 டிசம்பர் 13 இந்த நாள் வந்து இந்திய வரலாற்றில் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 9 பேர் வந்து பலியான சம்பவம் வந்து இன்னும் வரைக்குமே அதை மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் தான் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படும். அது மாதிரியான தினத்தன்று இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள 2 நபர்கள் போய் இது சபாநாயகர் இருக்கையை நோக்கி ஓடின சம்பவம் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஆகட்டும் அல்லது சீனாவில் இருக்கக்கூடிய ராணுவம் எல்லாமே வந்து இந்திய ராணுவத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒவ்வொரு மேடைதோறும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவோட பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலைமையில தான் பாஜக இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி எம்பிகள்லாம் ஒரு படி மேலே போய் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு வண்ண புகை குண்டாக இருந்தனால நாங்கள்லாம் தப்பிச்சோம். இதுவே வந்து ஒரு விஷவாயுவாக ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா எங்களோட உயிரிழப்புக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா? பாஜக அரசு மோடி அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நரேட்டிவை வந்து அவங்க வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் சேம்பர்ல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ள குதிச்சு ஓடின சாகர் சர்மா ஆகட்டும் மனோரஞ்சன் ஆகட்டும் அந்த 2 பேர்களும் ஒரு கோஷத்தை வந்து எழுப்பியிருக்காங்க. சர்வாதிகாரம் என்னைக்குமே நிலைக்காது, சர்வாதிகாரத்தை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு கோஷமும், மணிப்பூர் விவகாரத்தில் அரசாங்கம் கையாண்ட ஒரு விதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு நாடாளுமன்றம் கேம்பஸ்குள்ளே போகணும் அப்படின்னா அவ்வளோ எளிதாலாம் உள்ளுக்குள்ளே போயிட முடியாது. நிறைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் இருக்குது. ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அதை விசிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்பியோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து வேணும். அப்படி இருக்கப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் யார் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி தான் கொடுத்துருக்காரு. என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். 1927ஆம் ஆண்டு நம்ம பழைய நாடாளுமன்றம் கட்டப்பட்ட ஒரு ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு 90 வருடம் வந்து அங்கே தான் நாடாளுமன்றம் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு நாடாளுமன்றம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2001 டிசம்பர் 13 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே வந்த ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர், அதோட நம்பர் வந்து TL3CJ1527 அப்படின்ற ஒரு அம்பாசிடர் கார் வந்து நாடாளுமன்ற உலகத்துக்குள்ளே வருது. வந்த உடனே அவங்க வந்து ஒரு துப்பாக்கியால் தொடர்ந்து தாக்குதல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டெல்லியை சேர்ந்த போலீஸ் வீரர்கள், 2 அந்த நாடாளுமன்றத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள், ஒரு கார்டனர் உட்பட மொத்தம் 9 பேர் வந்து அந்த ஒரு துப்பாக்கி சூடலை வந்து உயிரிழக்கிறாங்க. இது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடந்தனால இது ஒரு மிகப்பெரிய கருப்பு நாள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாமே விமர்சனம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுக்காக வந்து ஒரு நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படும். இது வந்து எப்பயுமே நடந்துட்டு இருக்க ஒரு ஒன்று தான். இந்த நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2ஆம் முறை 2019 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடம் அப்படின்றது பெருசாக இல்லை. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கையை வந்து விரிவாக்கணும், அதுக்காக வந்து நாடாளுமன்றத்தை பெருசு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கட்டிடம் வந்து போதுமான அளவாகவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் டெல்லியில் நிலநடுக்கம் வருது, அதனால இந்த கட்டிடம் பாதுகாப்பான கட்டடமாகவும் இல்லை அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம பெருசுப்படுத்தலாம் அல்லது புதுசாக ஒன்று வந்து உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. அந்த திட்டம் வந்து எப்போ தீட்டுறாங்க அப்படின்னா 2020 டிசம்பர் 10 அன்னைக்கு அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 870 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணி ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு நாடாளுமன்றத்தை கட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான டெண்டர் எல்லாம் விடப்படுது. டாடா நிறுவனம் வந்து அந்த டெண்டரை வந்து எடுத்து அதுக்கான பணிகள் எல்லாமே நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து இந்த பணிகள்லாம் நடைபெற்று மே 28, 2023 அன்னைக்கு அந்த பணிகள்லாம் நடைபெறுது. செப்டம்பர் 19ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டடம் வந்து திறக்கப்படுது. கிட்டத்தட்ட 64,500 சதுரடி பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு 4 அடுக்கு மாடிகள்லாம் வச்சு புதிய நாடாளுமன்றம் வந்து திறக்கப்படுது. இந்த நிலையில் வந்து இன்னைக்கு டிசம்பர் 13, 2023 இன்னைக்கு வந்து அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்த 9 பேருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக காலையில் எல்லாருமே வந்து மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, அதுக்கப்புறம் காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸோட நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி, இப்படி எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மௌன அஞ்சலி வந்து செலுத்துறாங்க. செலுத்ததுக்கப்புறம் அசம்பிளி ஒர்க்ஸ்லாம் ஆரம்பிக்குது. 0 ஹவர்ஸ் வந்து தொடங்கி எல்லாரும் அந்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்காக பப்ளிக் சேம்பர்ஸ் வந்து இருக்கும். அந்த இருக்கையிலிருந்து 2 பேர் வந்து
கீழே வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்துட்டு இருக்க எம்பிஸ் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இருக்கை மேலே வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யாரோ ஒருத்தர் மேலே இருந்து கீழே தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் மேலே இருந்து இன்னொருத்தர் குதிக்கிறப்ப தான் இது வேற ஏதோ உள்நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஒன்று அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அங்கே இருக்க எம்பிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க அங்கே கீழே குதிச்ச உடனே தன் காலில் இருந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் கரையில் வந்து புகையாக வந்து பரவுனுச்சு. அந்த புகை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்தை வந்து ரொம்ப புகமூட்டமாக ஆக்கிருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒருத்தர் வந்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்ற கோஷத்தை எழுப்பினவாறே ஓடினாரு. அப்போ அங்கிருந்த எம்பிக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அங்கிருந்த பாதுகாப்பு வீரர்கள்ட்ட வந்து நாங்கள் ஒப்படைச்சோம். இதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் வெளியே நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியவும் ஒரு பெண் ஒரு ஆண் வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கைது பண்ண உடனே அவங்களையுமே கைது பண்ணிடுறாங்க. இவங்க யார் இவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் இல்லை, நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட விரும்புகிறோம். அவங்க அதில் ஒருத்தர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷமும் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு கோஷமும் எழுப்பினதாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே இருந்த சபாநாயகர் வந்து உடனடியாக வந்து அவையை வந்து ஒத்தி வச்சிடறாங்க. அதன் பிறகு இந்த நியூஸ் எல்லாம் வெளியே கசியப்படுது. அப்போ வந்து போலீஸ் விசாரணைச்சதில் அந்த 4 பேர் யார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. சாகர் சர்மா அப்படின்ற ஒருத்தரும் மனோ ரஞ்சன் அப்படின்ற 2 பேர் தான் பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே குதிச்சு அவங்க வந்து அதை நோக்கி போனவங்க. வெளியே போராட்டம் நடத்தின ஒருத்தர் நீலம் அப்படின்ற ஒரு பெண்மணியும் அனுமோல் சிண்டே அப்படின்ற ஒருத்தரும் தான். இந்த 4 பேர் தான் இந்த முழு விவகாரத்துக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. இதில் மனோரஞ்சன் அப்படின்றவர் மைசூரை சேர்ந்த ஒருவர். இவர் வந்து ஒரு பொறியியல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் நடந்த நிறைய போராட்டங்களில் இவர் வந்து கலந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுது. இந்த நிலையில் நீலம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த 4 பேரும் பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னா எளிதாக உள்ளுக்குள்ளே போயிட முடியாது. அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு ரெண்டாவது ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஐடென்டி கார்டு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, யாரை பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க, அதை விட முக்கியமாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர், எந்த எம்பியோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட நீங்கள் இங்கே பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி வைப்பாங்க. அதற்கு 3வது முறையாக மெட்டல் ஸ்கேனர் மூலியமாக உங்களை எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்ற எல்லாமே அங்கே காவல் அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபா இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையுமே மீண்டும் ஒரு செக்கப் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1, 2 இல்லை 4 செக்கப்பை எல்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் பாதுகாப்பு அந்த எல்லாமே தாண்டி தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியும். அப்படி இருக்கிறப்ப இவங்களால எப்படி அந்த இதை வந்து கொண்டு வர முடிஞ்சுச்சு? இதுதான் எழக்கூடிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது அவ்வளோ கவனக்குறைவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டாங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அலுவலகம் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கப்ப இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. மனோரஞ்சன், சாகர் சர்மா இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ளே வந்து பார்க்கறதுக்கான அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தது யார் தெரியுமா? பாஜகவை சேர்ந்த மைசூர் எம்பியாக இருக்கக்கூடிய பிரதாப் சிங் தான் வந்து இதுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்ட உடனே அங்கே அதிகாரிகள் அவங்க வச்சிருந்த அந்த சோதனை சீட்டை ஆய்வு செஞ்சப்ப இது வந்து சாகர் சர்மா தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பெறுது. இந்த நிலையில் அந்த பார்லிமெண்ட்டில் மோடி அமித்ஷா ஏன் இல்லை அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க் வருது. மோடி அமித்ஷாவை எங்கே இருந்தாங்க அப்படின்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து காங்கிரஸை வந்து வீழ்த்தி பாஜக வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த பாஜகவோட மாநில முதல்வர் பதவியேற்பு விழாவுக்காக கலந்துக்கிறதுக்காக ராய்ப்பூருக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சென்றிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. இந்த சம்பவம் வந்து மோடிக்காக நடந்துச்சா இல்லை ராகுலுக்காக நடந்துச்சா அப்படின்றது இன்னும் அவங்களோட அந்த 4 பேரையும் விசாரணை செய்கிறப்ப தான் வந்து தகவல்கள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. ஏற்கனவே இதில் சிக்கியிருந்த மனோரஞ்சன், அதுக்கப்புறம் சாகர் சர்மா இவங்களோட வீட்டிலலாம் காவல்துறையினர் வந்து சோதனைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாரோடைய தொடர்புகள் இருக்கா, இல்லை 2001 நடந்த விபத்துக்கும் இதுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான கோணத்திலெல்லாம் விசாரணைகள் இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் கூட நாடாளுமன்றம் புதிய கட்டிடம் உருவாக்கி ஒரு 5-6 மாதம் கூட ஆகலை. நீங்கள் தான் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு பெரிய பொருட்செலவில் நாங்கள் நாடாளுமன்ற கட்டடத்தை கட்ட போகிறோம், இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் பாதுகாப்பு நெறிமுறைகள்லாம் அவ்வளோ சிறப்பாக வந்து
வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 5-6 மாதத்துலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது இது வந்து ஒரு எளிதில் கடந்து போக முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா 2019 தேர்தல் நடக்கிறப்ப இது மாதிரி புல்வாமா தாக்குதல் வந்து நடந்துச்சு. இந்த தாக்குதல் மூலியமா என்ன மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணாங்க அப்படின்னா மோடி அரசுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, மோடி அவர்களோட உயிர் பாதுகாப்பு இல்லை, இங்கே வந்து தீவிரவாதிகள் வந்து இந்தியா வந்து அச்சுறுத்த விரும்புகிறாங்க, இதிலிருந்து மீளணும் அப்படின்னா பாஜக மட்டும் தான் ஒரே கட்சி தான் இந்த இந்தியா வந்து காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணாங்க. இன்னும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேதிகள் நெருங்குற நிலையில் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றது பாஜக ஒரு மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள் முன்னெடுக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள 2001 நடந்த சம்பவம் அப்படின்றது கேம்பஸ்க்குள்ள வெளியே தான் நடந்துச்சு, அதாவது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள தான் நடந்துச்சு. ஆனால் இந்த சம்பவம்ன்றது நாடாளுமன்ற இருக்கைகள் எம்பி இருக்கைகள் உள்ளுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படின்றது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து எளிதாக நடந்தக்கூடிய ஒரு விஷயமா? இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவங்க மேலே எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? பதிவு செய்யுங்க.